தமிழ்நாட்டுல வெறும் 5 வாக்காளர்களுக்காக போலிங் பூத்தை செட் பண்றாங்களா? எங்கன்னு தெரியுமா? கத 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 கேளு இவ 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 கத கேளு. தேனி மாவட்டத்துல உள்ள வரசநாடு அப்படின்ற மலைப்பகுதியில தான் இந்த 5 வாக்காளர்களும் இருக்காங்க. இந்த இடமானது ஆண்டிப்பட்டி தொகுதியில வருது. இங்க வாழும் மக்கள் வந்துட்டு ஏலக்காய் தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளிகளா இருக்காங்க. இந்த மலைப்பகுதியானது வெஸ்டர்ன் காட்ஸ்ல அமைந்திருக்கு. இங்க இருக்கும் அந்த 5 வாக்காளர்கள்ல 2 வாக்காளர்கள் பெண்களும் 3 வாக்காளர்கள் ஆண்களுமா இருக்காங்க. இவங்களுக்கு ஓட் போடுறது அப்படின்றது ஒரு வருடமும் கடினமாவே இருந்துட்டு வந்தது. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் வாக்கு செலுத்தும் போது பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த பூத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும். கமிஷன் ஆஃப் இந்தியா போலிங் பூத்தா அவங்களுக்காக அங்கேயே இப்ப செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போய் சேர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. தேனி மாவட்டத்துல இருந்து இந்த மலைப்பகுதியானது 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மலைப்பகுதியை ஆரம்பிச்சு இது 3 மணி நேரம் எடுக்கும் அவங்களுடைய பிளேஸ்க்கு போய் சேர்றதுக்கு. அதே போல அந்த ரூட்டை யூஸ் பண்றதுமே ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பாதை ரொம்பவே குறுகலா இருக்கும். கார் கூட போக முடியாத அளவுக்கு அந்த பாதையானது இருக்கு. இந்த வேலைகள்லாம் மானிட்டர் பண்ணா அந்த இடத்துல இருக்கும் போலிங் பூத்துக்கு மட்டும் ஒரு ஜோனல் ஆபீசரை போட்டிருக்காங்க. இப்போ வெள்ளிமலை எஸ்டேட்ல உள்ள துரைசாமி மரகதம் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் இந்த போலிங் பூத்தை செட்டப் பண்றாங்க. நம்பர் 245ல வெறும் 5 வாக்காளர்களுக்காக.